திருவாவடுதுறை வாழ் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீர்வொளி தழைக மாதம் வாரணாம்பிகையுடன் மக்களாம்பிகள் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியமையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் குருவினிடத்தில் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் எல்லா தெய்வங்களை வணங்கி நம்முடைய வகுப்பை தொடங்கலாம். அப்பர் சுவாமிகள் அருளிய 4ஆம் திருமுறையில் எத்தனாவது பதிகம்? அப்பர் சுவாமிகள் அருளிய 4ஆம் திருமுறையில் 35வது பதிகம். திருமுறையை போற்றி சித்தாந்தத்தை போற்றி திருமுறை ஆசிரியர்கள் சித்தாந்த ஆசிரியர்கள் திருவடிகளை எல்லாம் வணங்கி வகுப்பை தொடங்கலாம். 35வது பதிகம். 34 நிறைவு பண்ணியிருக்கோம். 35 திருவிடை மருதூர். திருவாவடுதுறை இறைவனை வணங்கிய பிறகு சிவார்ப்பணம் குருவை போற்றி. திருவாவடுதுறை இறைவனை வணங்கிய பிறகு அப்பர் சுவாமிகள் இப்பதிகத்தை திருவிடை மருதூரில் பாடி அருள்கிறார். முதல் மந்திரத்தினுடைய பொருள், சுடுகாட்டு சாம்பலை அணிந்தவன் இறைவன். கையில் மண்டையோடு ஏந்தியவன். அவரை சூழ்ந்து பூதங்கள் வருகின்றன. மருத நிலத்தில் தாளம்பு இருக்கின்ற அகழி உடைய நீர்நிலைகளில் தாமரைகளை உடைய திருவிடை மருதூரை இடமாக கொண்டவன் இறைவன். குறிப்புரை: நீற்றர் என்றால் சுடலை பொடி. சுடலை பொடிங்கிறத நீற்றர். தையல் என்பது அம்மை, பாடு என்பது பக்கம், தோடு என்ற சொல்லுக்கு இதழ். 10 வார்த்தைக்கு மேலே பொருள் சொல்லியிருக்கிறாங்க. கைதை, கைதைனா தாழை செடி. அது மர வகை மாதிரி இருக்கும், செடி வகை மாதிரி இருக்கும். தாழை, கைதைனா தாழை. கிடங்குன்னா அகழி. தோடுனாலும் இதழ் தான், ஏடுனாலும் இதழ் தான். ஒரு மந்திரத்துக்கு 10 பொருள் தெரிய வேண்டியிருக்குது. 4 வரி தான். ஆனால் கேட்டால் தேவாரம் தெரியுங்கிறான் எல்லாரும். ஒரு மந்திரத்துக்கு மட்டும் 10க்கும் மேற்பட்ட பொருள் சொல்கிறார். அப்படின்னா 10 மந்திரத்துக்கு எத்தனை பொருள் தெரியணும்? 100 மந்திரம் தெரியணும், 100 பொருள் தெரியணும். அப்போ தான் தேவாரம் பாட முடியும். தாளத்தோடு பாடியாச்சுன்னா தேவாரம் பாடியாச்சுன்னு சொல்லிடுறோம். கமலவேலி அப்படின்னா தாமரை வேலின்னு அர்த்தம். திருமுறையில் வேறு எங்கேயுமே இப்படி ஒரு வார்த்தை கிடையாது. கமலவேலி, தாமரையே வேலியாக இருக்குது. முள்வேலி மாதிரி கமலவேலி. காடுடை சுடலை நீற்றர் கையில் வெண் தலையர் தையல் பாடுடை பூதம் சூழ பரமனார் மருத வைப்பில். மருத வைப்புனா திருவிடை மருதூர், மருத நிலம், மருதூரில். தோடுடை கைதை, கைதைன்னா தாளம்பு. தாளம்பு மரம், அதை மரத்துலேயும் சேரும் செடியிலையும் சேரும். அது கைதையோடு சூழ் கிடங்கு, கிடங்குனா அகழி. அதனை சூழ்ந்து ஏடுடை கமலவேலி இடைமருது இடங்கொண்டாரே. இறைவன் காடுடைய சுடலையை தேடிட்டே இருக்கான். வந்ததுலேருந்து 15 மணி நேரம் ஆச்சு வந்து. இறைவன் காடுடைய சுடலையே பூசியிருக்கிறார். போன வாரம் வந்தவன் தேடிகிட்டே இருக்கான். காடுடைய சுடலையே பூசியிருக்கிறார்.
இந்த தோடு காடு அந்த ஞானசம்பந்தருடைய தோருடைய செவியன் மாதிரியே இருக்கும். பொதுவாக ஞானசம்பந்தர் தோடு காடு ஏடுன்னு பல இடத்துல பாடுவார். அது மாதிரி அப்பர் சொற்றுணை வேதியன் மாதிரியே நிறைய பாடுவார். இந்த மந்திரம் அந்த ஞானசம்பந்தருடைய தேவாரத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இருக்குது. இறைவன் காடுடைய சுடலையை பூசி இருக்கிறாரு. முதல் செய்தி அது இறைவன் சங்கார காரணன் என்பதை குறிப்பது. சைவ சித்தாந்தப்படி, சைவ சித்தாந்தம் இல்லைன்னா பாடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சைவ சித்தாந்தப்படி சங்கார காரணன். சிவஞான போதம் 1ஆம் நூற்பா செய்தி அவன் அவள் அது எனும் அவைமு வினைமையின் அந்தம் ஆதி. அந்தம்னா முடிவு, உலகம் அழிகிறத சொல்லுது. சுடுகாடுங்கிறது என்னது? அழிவு. இது தெரியலைன்னா சிவபெருமான் நடமாடுறதுக்கு வேறு இடமே இல்லாமல் இங்கே ஆடுறாரு. ஒரு கட்டத்தில் அது பயப்படுற சாமியாக மாற்றிடுவாங்க. சிவன் கோயில்கள் ஊருக்கு வெளியே இருந்தது. ஆற்று போக்குக்காக, ஆறு வசதிக்காக. காலப்போக்கில் அது இப்போ பிரதோஷம்னு ஒன்று இல்லாத காலமும் இருந்திருக்குது. சிவன் கோயில்னாலே போக பயப்பட்டிருக்காங்க ஒரு காலத்தில். பிரதோஷம் வந்த பிறகு தான் போக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் படிக்க ஆரம்பித்த பிறகு தான் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே அங்கே ஆடுறாரு இங்கே ஆடுறாருங்கிறதுக்கெல்லாம் பொருள் தெரியாமல் வெறுமனே பாடி பாடி கதை சொல்லி இதற்கு பொருள் தெரியாமலே சமுதாயம் போயிற்று. என்னடா தேடுறா? இவ்வளோ நேரம் ஆயிருக்கு, 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கான். ஐ ஃபவுண்ட் இட், நான் கண்டுகொண்டேன். அப்போ இறைவன் யாராக இருக்கிறத காட்டுது? சங்கார காரணனாக இருப்பதை காட்டுகிறது. அதான் சிவஞான போதம் 1ஆம் நூற்பாவாக சொல்கிறோம். என்னது? அவன் அவள் அது எனும் அவைமு வினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கிங்கிறது தான் நன்காட்டை குறிக்கிற குறிப்பு. அழிக்கிறான் அந்த மாதிரி என்மனார் புலவர். அப்படி இறைவனை சுடுகாட்டில் நடனமாடுறவனா சொல்கிறதுனால சைவத்துக்கு என்ன நன்மைனா, சைவ சித்தாந்தப்படி யார் ஒடுக்குகிறானோ அவனே பெரிய கடவுள். அழிக்கிற கடவுள் தான் பெரிய கடவுள் சைவ சித்தாந்தப்படி. நாம் காக்கிற கடவுள் பெருசுன்னு நினச்சிட்டு இருப்போம், படைக்கிற கடவுள் பெருசும்போம். ஆனால் தத்துவத்தின்படி யார் தான் பெரிய கடவுள்? அழிக்கிற கடவுள் தான் பெரிய கடவுள். அந்த குறிப்பை இதில் சொல்கிறாரு. அதாவது ஒரு குடும்பத்துக்கு யார் வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம், யார் வேணாலும் சொத்து சேர்க்கலாம். சொத்தை பிரித்து அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறவங்க தானே வீட்டில் பெரிய ஆளாக இருக்க முடியும். ஆமாம், வச்சுக்க. சொத்தை பிரித்து அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறவங்க தான் வீட்டில் யாராக இருக்க முடியும்? பெரிய ஆளாக இருக்க முடியும். எல்லாருக்கும் சொத்தை எழுதி வைக்க முடியுமா? சொத்து பிரிக்கும் போதே அழிவு நிகழ்ந்துருதில்ல. 100 ஏக்கர் 10 பேருக்குன்னா எத்தனை ஏக்கராக பிரிஞ்சிருது? ஒன்றும் ஆகாது. அது என்ன ஆகிடப்போகுது? 100 ஏக்கர் எத்தனை ஏக்கராக மாறுது? அது ஒரு வகையான அழிவு தான். பிறகு அடுத்த தலைமுறை பிரிக்கும்போது 20ஆக பிரியும். பிறகு அடுத்த தலைமுறை விற்றுட்டு போயிட்டே ஊரை காலி பண்ணி போயிடுவான். அப்போ அழிவுங்கிறது என்னது? இல்லாமல் ஆக்கிறது தான் பெரிய சக்தி வேணும். இதை முதல்ல நம்ம சைவ சித்தாந்தத்தில் புரிய வைக்கிற காலத்தில் தான் இந்த மோடிஜி எந்த நோட்டு செல்லாதுன்னாரு. 500 ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னாரு. இதை நம்ம முதல்ல பேச ஆரம்பிக்கும் போது அவர் செல்லாதுன்னு சொன்னது எந்த நோட்டை? 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னாரு. 1000 ரூபா நோட்டை அச்சடிக்கிறதுக்கு திறமை வேணுமா? 1000 ரூபா நோட்டை புழங்குறதுக்கு திறமை வேணுமா? செல்லாதுன்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் வேணுமா? அச்சடிக்கிறவன் சம்பளம் வாங்கிட்டு அச்சடிச்சிருவான். புழங்குறவங்க நம்ம சம்பாதிச்சவன் புழங்கிடுவான். செல்லாதுன்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் நிறையா வேணும். அது செல்லாது, அதை கிழிச்சு எறிங்க, அதை அழிச்சிருங்க, எரிச்சிருங்கன்னு சொல்கிறதுக்கு பவர் வேணும். பிரதமரை தவிர யாரும் சொல்ல முடியாது. அப்போ அழித்தல் என்பது எல்லாரும் பார்வையிலேயும் வேறு விதமாக பார்க்கப்படுது. சைவம் அழிக்கிறவன் தான் யார்? பெரிய கடவுள்னு சொல்லுது. அழிக்கிறவன் தான் பெரிய கடவுள். இப்போ ஒரு எந்த மாநிலமாக இருக்கட்டு, யார் வேணாலும் ஓட்டு போடலாம், யாருனாலும் எம்எல்ஏ ஆகலாம், யார் வேணாலும் சட்டசபைக்கு வரலாம். இந்த ஆட்சி காலம் முடிந்து விட்டது, இந்த ஆட்சி காலம் தொடங்குகிறது,
இது கவர்னர் ஆட்சிக்கு வருது, அந்த ஆட்சிக்கு வருது, இதையெல்லாம் வந்து ஒரு சட்டசபையை கலைக்கிறதுங்கிறது ஒரு அழிவு தான். ஆனால் அதை எல்லாரும் சொல்ல முடியாத. யார் வேணாலும் ஓட்டு போடலாம், யார் வேணாலும் எம்எல்ஏ ஆகலாம், யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம். ஆனால் இந்த சட்டசபையின் ஆயுட்காலம் முடிந்தது, இதை கலைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு யார் வரணும்? ஜனாதிபதி வரணும். அப்போ அவங்க பதவி என்னது? ஏன் இதுதான் மாற்றி படிக்கிறதுங்கிறது. அவங்க முதலாக வகுப்பு கேட்கறதுனால அவங்களுக்காக சொல்கிறேன், உங்களுக்காக சொல்லலை, ஒரு சிலருக்காக சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம ஒரு மாதிரி படிச்சிருப்போம், நம்ம வகுப்பில் வேறு மாதிரி படிக்கணும். ஆமாம், காக்குங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் பேசினேன். நீங்கள் எல்லாருமே ஜீவன் முக்தர்கள், நீங்கள் அடுத்து மாணிக்கவாசகர் ரேஞ்சுக்கு போக போகிறீங்க, எல்லாம் தெரியும். இவ்வளோ நேரம் காக்குங்கடவுள் பெருசுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதே காக்குங்கடவுளுக்கு சக்கரப்படையை கொடுத்ததே யாரு தான் அப்படிங்கிறது திருவாசகம். பங்கயம் 1000 பூவினில் ஓர் பூக்குறைய அப்படிங்கிற திருவாசக பாட்டில் சக்கரம் மாலுக்கு ஈந்தார் அப்படிங்கிற செய்தி இருக்குது. திருவேலிமலைங்கிற தலத்தில் வந்து 1000 தாமரை பூ வச்சு பூஜை பண்ணதுக்காக திருமாலுக்கு காக்கிறதுக்கு தேவையான சக்கரப்படையை யார் கொடுக்குறார்? கொடுக்குறார். திருவாசகத்தில் திருவண்ட பகுதிங்கிற இடத்துல படைப்போன் படைக்கும், அதுக்கு பொருள் அப்படியே சொல்லக்கூடாதுங்கிறாங்க. படைப்போனை படைக்கும், பிரம்மனையும் படைக்கிறவன் சிவபெருமான் அர்த்தம். அதுக்கு பொருள் தெரியாமலே இப்போ இந்த சோமவாரப்பட்டியில் அதானே நடந்தது. சோமவாரப்பட்டியில் 16 வரி தான் நடத்தணும், 3 மணி நேரம் வகுப்பு, 5000 ரூபா செலவு. அதை கரூரில் வகுப்பு எடுக்கும்போது சொன்னேன், இந்த 16 வரைக்கும் பொருள் சொல்லிடுங்க, 20000 ரூபா தாரேன்னு. 40 வருஷமாக முற்றுதல் பண்ணுறவங்களாடே சொல்ல முடியலை. அது 16 வரி. அந்த உருவகத்தில் வந்து திருப்பெருந்துறை வரையில் ஏறி கருமாமுகிலின் தோன்றி அந்த வரி, அந்த 16 வரிக்கு பொருள் தெரியல. 40 வருஷமாக படிக்கிறவங்களுக்கு பொருள் தெரியல. ஆமாம், அதையெல்லாம் வந்து 3 மணி நேரம் வகுப்படுத்தோம். 16 வரி படிக்கிறதுக்கு 5000 ரூபா செலவு. கரூரில் அதை போய் சொல்லிக் கொடுத்தேன், பிறகு நிறுத்தி போட்டுட்டு அதை சொல்லிக் கொடுத்தேன். என்ன சொல்லிகிட்டு இருந்தோம்? அப்போது வந்து அந்த படைப்போன் படைக்குங்கிறத எப்படி படிக்கணும்? படைப்போனை படைக்கும், பிரம்மனையே சிவன் தான் படைக்கிறாரு. காப்போன் காக்கும்ங்கிறத எப்படி படிக்கணும்? காப்போனை காக்கும். திருமாலையும் யார் தான் காப்பாற்றுறா? சிவன் தான் காப்பாற்றுறார். திருமாலையும் சிவன் தான் காப்பாற்றுறார். கிருஷ்ணரை அவதாரம் எடுக்கிறாரு திருமால், மகாவிஷ்ணு கிருஷ்ணரை அவதாரம் எடுக்கிறாரு. மகாபாரத கதை முடியும் போது சராசரி மனிதன் மாதிரி இறந்துடுறாருல்ல, யார் இறக்குறாருல்ல? சிவபெருமானுக்கு அப்படி கதை இல்லைல்ல. அந்த கதைக்கு கிருஷ்ணர் தானே உடன்படுறாரு. சிவபெருமான் இறந்த கதை கிடையாது, ஆனால் திருமால் இறந்த கதை இருக்குது. 10 அவதாரத்தில் 10 தடவை இறந்தால் தானே அடுத்த அவதாரத்துக்கு வர முடியும். 9 தடவை இறந்துருந்தால் தானே 10வது அவதாரத்துக்கு வர முடியும். இந்த கதையை நம்ம சொல்லலை, சிவபெருமான் பெருமையை நம்ம சொல்லலுங்க. கந்த புராணத்தில் சொல்லலை, மகாபாரதத்தில் அவங்க நூலில் தான் சொல்லியிருக்குது. மகாபாரதம் தான். இப்போ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன்கிட்ட பாசுபதத்தை வாங்கிறதுக்கு நீ சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுன்னு சொல்கிறார்ல, என்ன சொல்லியிருக்கலாம்? நம்ம சாதாரணமாக நான் என்கிட்டே வாங்கிக்க, இது என்ன இது, நான் ஒரு கடவுள் அவர் ஒரு கடவுள், அப்போ என்ன இதில் என்ன அர்த்தம்? அப்போ என் கூட எதுக்கு இருக்கான்னு கேட்டிருக்கலாம்ல. அப்போ பாசுபதை யார் தான் கொடுக்க முடியும்? இதெல்லாம் புரிஞ்சாதான் திருமாலை நம்ம எப்படி கும்பிடணுங்கிறதே தெரியும். திருமாலை வந்து நம்ம கும்பிடுறது உண்மையாக மாறும். திருமால் யாருன்னே தெரியாமல் கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? கலெக்டர் ஆஃபீஸில் போய் கலெக்டர் நினச்சி நீங்கள் வணக்கம் போட்டு என்ன பிரயோஜனம்? கிளர்க்கு தான் பதவி காலியாகும். நீ இதில் உட்கார்றதுனால எல்லா பயிலும் வணக்கம் போடுறான். நீ மாதிரி சேர் எடுத்துகிட்டு பின்னால் போ அப்படின்னு தூக்கி போட்டுருவார். அப்படி தானே? அதனால் அந்த திருமாலையே நம்ம வந்து திருமால் வணக்கம் உண்மையாகணும்னாலே இதெல்லாம் தெரியணும். இதை யாருமே சொல்கிறதும் இல்லை, யாரும் கேட்குறதும் இல்லை. பாடிக்கிட்டே இருக்கான், பேசிக்கிட்டே இருக்கிறான், சைவம் போயிட்டே இருக்குது. நம்ம கூட்டம் ஒன்று தான் இதற்கு எதிராக வந்து மணிக்கணக்கில் போராடி வேலை செய்கிறோம். தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. ஒருத்தர் இதில் அக்கறையும் காட்ட மாட்டேங்கிறாங்க. வர்றான், புத்தகத்தில் இருக்கிறத எழுதுகிறான், பேசிட்டு போயிட்டே இருக்கிறான். அதுதானே ஒரு வார்த்தை புதுசாக ரீடர். புக்கில் இருக்கிறத நான் பேசுகிறேன்னா என்ன அர்த்தம்? ரீடர், வாசிப்பவர். டிவியில் நியூஸ் வாசிக்கிற மாதிரி வாசிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதில் நாம் ஏன் இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கோங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிடணும். ஏன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்னா, இப்போ உங்கள் உறவினர் ஒருத்தர் வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு, உங்களுக்கு பிறந்த நாள், அவர் வந்து உங்கள் வீட்டில் வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டா உங்களுக்கு போதும்.
அதே பெரிய விஷயம். முதலமைச்சர் வந்ததே பெரிய விஷயம். ஆனால் அதேமாதிரி நான் உங்கள் வீட்டுக்கு சும்மா வந்து வாழ்த்துக்கள்னு சொன்னால் உங்களுக்கு நான் வேறு மற்ற நண்பர்களோ உறவினர்களோ வந்து சும்மா வாழ்த்துன்னு இப்படி எல்லா பயிலோட வாழ்த்துன்னு போனோன்னா அப்போ பிறந்தநாள் கொண்டாட்டுக்கு என்னையா அர்த்தம்? எவனா ஒரு கிஃப்டாவது வாங்கிட்டு வந்திருக்கிறானான்னு பாரு. ஒரு அந்த குழந்தைக்கு ஏற்ற எப்படி ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறானான்னு பாரு. வர்றவன் எல்லோரும் வாழ்த்துன்ட்டு போகிறான் அப்படின்னு சொல்லுவோம். புத்தகத்தில் இருக்கிற மட்டும் பேசுகிறதுக்கு அதிகாரம் உண்டு. யாருக்குன்னா ரொம்ப லெவல் அன்லிமிட்டட் லெவலுக்கு மேலே போனவங்க, நம்ம ஐயா நம்ம குருநாதர் மாதிரி லெவலுக்கு போனவங்களுக்கு தான் எந்த அதிகாரம். ஆமாம், எப்படி ஒரு முதலமைச்சர் என்ன சொன்னால் போதும், சொன்னால் போதும், அது எல்லாருக்கும் பொருந்தாது. புத்தகத்தில் மட்டும் இருக்கிறத பெரிய அறிவாளித்தனம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அது ஏமாளித்தனம். தானும் ஏமாந்து பிறரையே ஏமாற்றுவது. இந்த உரை இப்போ நாம் இதில் நம்ம பதிந்த எந்த விஷயமும் இந்த புத்தகத்தில் இல்லை. நம்ம படைப்பும் இதில் இல்லை. பெரிய இடத்து புக்கு தான், ஆனால் இல்லை. இதில் வந்து ஒன்னானூர்பாவை சொல்லணுங்கிறது இதில் இல்லை. சிவபெருமானை வந்து யாராக பார்க்கணும்? அழிக்கும் கடவுளாக பார்த்தா தான் பெரிய கடவுளாக பார்க்க முடியும். அழிக்கும் கடவுளாக பார்த்தா தான் பெரிய கடவுளாக நம்ம பார்க்க முடியும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு உள்ளே போகணும். சாம்பலை பூசியவர், கையில் மண்டையோடு உடையவர். அவர் கையில் வச்சிருக்கிற மண்டையோடு யாருடையது? பிரம்மதேவன் வந்து தன்னையும் சிவனுக்கு சமமாக நினைக்கிறாரு. அப்போ சிவபெருமான் அவனுடைய 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளிடுறாரு. இப்போ சிவபெருமான் ஒரு கடவுளுடைய தலையை கிள்ள முடியும்னா கிள்றவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும்? அப்போ அந்த கதை சொல்ல வந்த செய்தி தலை கிள்ளுன செய்தி அல்ல. அவன் பிரம்மனை பொறுத்த அளவில் ஆணவம், சிவனை பொறுத்த அளவில் பவர். யார் தலையை கிள்ற அளவுக்கு பவர்? பிரம்மன் தலையை கிள்ற அளவுக்கு பவர். அப்போ யார் பெரிய ஆள்? பிரம்மன் பெரிய ஆளா, சிவன் பெரிய ஆளா? அதுதான் அதில் ரிசல்ட்டு. ஆணவங்கிறது பிரம்மன் சைடு, கரெக்டான பதில் தான். ஆனால் அது சிவன் சைடு உள்ள கிரெடிட் என்ன? ஏனுங்க நீங்கள் போய் சும்மா இப்போ எல்லாருமே எல்லா இடத்துலையும் போய் எல்லா அதிகாரமும் பண்ண முடியுமா? பவர் யார் கையில் இருக்குது? ஒரு படைக்கும் கடவுளாக இருக்கிறான், தலையை படைக்கிறதே அவன் தான். அவன் தலையையே இவர் கிள்றாருன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார்? அதுதான் அந்த தலையை கிள்ற கதையை வந்து நம்ம படிக்கிறோம். தலையை கிள்ற கதை படிக்கிறது முக்கியம் கிடையாது. தலையை கிள்ளியவன் பெரியவன்கிறத படிக்கிறது தான் முக்கியம். அதை இதில் பதிவு செய்கிறாரு. அதற்கு பிறகு பூதங்கள் அவரை சூழ்ந்து வருது. பூதங்கள் அவரை சூழ்ந்து வருகிறது. பூதங்கள் இந்த கடவுள்களை விட ஆற்றல் படைத்தவங்க. ஆமாம், இந்த பூதங்கள் யாரை விட ஆற்றல் படைத்தவங்க? கடவுள்களை விட ஆற்றல் படைத்தவங்க. அப்படின்னா தான் கடவுள்களுக்கு இவங்களை விட ஆற்றல் அதிகம்னா அவங்கள கூட வச்சுருந்துருப்பார். கடவுள்களுக்கு பூதங்களை விட ஆற்றல் அதிகம்னா அவங்கள கூட வச்சுருப்பார். பிரதமருக்கு பாதுகாப்பாக போடுறவங்களுக்கும் ஒரு கலெக்டருக்கு பாதுகாப்பு போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ரொம்ப பவர்ஃபுல்லான பாதுகாப்பு யாருக்கு? அதே மாதிரி இவங்க நமக்கு இருக்குதில்ல, சாஸ்திரத்தில் இருக்குதில்ல. 5 காரணர்கள் ஆம்தொழிலும் உகம் நுகர் வெந்தொழிலும் மேவார் மிக. அந்த மந்திரம் என்ன சொல்ல வருது? சத்தம் போடாமல் ஒரு இடத்துல இருந்து விளையாடுங்க. கயல் சத்தம் போடாமல் ஒரு இடத்துல உட்கார்ந்து விளையாடுங்க. அந்த மந்திரம் என்ன சொல்ல வருது? 5 காரணர்கள்ங்கிறது யாருன்னா பிரம்மனையும் நாராயணனையும் குறிக்கும். மாணிக்கவாசகரை போகிற பக்குவப்பட்டவங்களை பார்த்து இறைவன் கேட்குறாரு, நீங்கள் படைக்கும் தொழில் காக்கும் தொழிலுக்கெல்லாம் போகிறீங்களான்னு கேட்குறாரு. வேண்டாங்கிறாங்க. அந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கிறவங்க தான் எந்த கணங்களும்? பூத கணங்களும். அவங்க யாரை விட பெரிய ஆள்? கடவுள்களை விட பெரிய ஆட்கள். தேவர்களை எல்லாம் அவர் கூட வச்சுக்கிட்டது கிடையாது. மதுரை தேவரை வச்சாலும் வைப்பார், இந்த தேவரையெல்லாம் வைக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து வாழ்த்துவதும் வானவர்கள் சுயநலம். சைவ சித்தாந்தப்படி தேவர்கள் யார்? சுயநலவாதிகள். அதனால் இறைவன் யாரை கூட வச்சுக்கிட்டது இல்லை? தேவர்களை கூட வைத்துக் கொள்வதில்லை. பூதகணங்களுக்கு தேவை சிவன் மட்டும். பிரம்மனுக்கு தேவை தொழில் படைக்கணும், அதுக்கான அதிகாரம் வேணும், அதுக்கான தடையை நீக்கணும். பிரம்மன் பூஜை பண்ணாருன்னு இருக்கோம். சீர்காழியில் எதுக்கு பூஜை பண்ணாருன்னு நோட்ஸ் எடுத்திங்கன்னா படைப்பு தொழில் நல்லா நடக்கிறதுக்கு பூஜை பண்ணியிருப்பார். எந்த ஊர்லேயாவது மோட்சம் வேணும்னு பூஜை பண்ணியிருக்காரா? ஆனால் பூதகணங்கள் வந்து மோட்சம் அடைகிறதுக்கு சமமாக யார் கூட இருக்கும்? இறைவன் கூடவே இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் டோட்டலாக டேலி பண்ணிங்கன்னா செய்தி ஒன்று தான். யார் பெரிய கடவுள்?
சிவன் பெரிய கடவுளுங்கிறத சொல்ல வரும். தேவாரத்துக்கு அதுதான் வேலை. சிவன் பெரிய கடவுளுங்கிறத சொல்ல வரும். அதற்காக எழுதப்பட்டது தான் தேவாரம். அதை பாடுறதுக்கு எழுதப்பட்டதாக சிலர் நினைக்கிறாங்க, சிலர் வாசிக்க எழுதப்பட்டதாக நினைக்கிறாங்க. ஆனால் தேவாரம் எழுதப்பட்ட நோக்கம் என்னது? சிவனுடைய பெருமையை சொல்லுவதற்காக எழுதப்பட்டது தான். இப்போ சிவனுடைய பெருமையை சொல்கிறதுனால நமக்கு என்ன லாபம்னா, பெருமையை சொல்லும்போதே நாம் இன்னொருத்தரை புகழ ஆரம்பிக்கிறோம்னா நாம் கீழங்கிறது ஆயிடுது இல்லை. இன்னொருத்தரை நீங்கள் புகழ ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள் ரேங்க் தானாக இறங்குதில்லாங்க. அப்போ நாம் அடிமை ஆயிடுறோம். அப்போ நமக்கு என்ன குணம் வந்துடும்? அடிமை குணம் வந்துடும். சைவத்தில் என்ன குணம் வரணும்? அடிமை குணம் வரணும். இது எங்கே சுற்றினாலும் டேலி ஆகும். டேலி ஆகாத நீங்கள் நினச்சா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. எப்படி சுற்றினாலும் டேலி ஆகும். புரியுதா? நமக்கு என்ன லாபம் அவரை புகழ்கிறதுனால அப்படின்னா, நீங்கள் இன்னொருத்தரை புகழறடி. இப்போ அம்மா பிச்சை போடுங்கன்னு முன்பின் தெரியாத ஒரு பொம்பளையை ஒருத்தி அம்மானு சொல்ல ஆரம்பிச்சிட்டானாலே அவள் கையாந்த ரெடி ஆகிட்டா. தென்னாருடைய சிவனே போற்றின்னு சொல்லும்போதே நாம் இறைவன் கொடுக்கறத வாங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இறைவன் கொடுப்பவனாகவும் நாம் வாங்குபவனாகவும் மாறும்போதே நம்முடைய கிரேடு கீழே வந்துடுது. சரிம்மா. அப்போ நமக்கு முனைப்பு போயிடும். நான்கிற என்ன செய்கிறோம்? போயிடும். அதை இதில் பதிவு செய்தார். அந்த மருத நிலத்தில் தாழம்பூ பூத்திருக்குதுங்கிறாரு. தமிழ் இலக்கியத்தில் தாழம்பூ நெய்தல் நிலத்துக்கு தான் சொல்லுவாங்க. தாழம்பூ எந்த நிலத்துக்கு தான் சொல்லுவாங்க? நெய்தல் நிலத்துக்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே மருத நிலத்துக்கு தாமரை சொல்லுவாங்க. இதில் தாமரை வந்திருக்குது இல்லை, தாமரை இருக்குது. ஆனால் அந்த தாழம்பூ அகழியில் பூத்திருக்குதுங்கிறார். அதாவது அந்த தஞ்சை பெரிய கோயிலெலாம் போனீங்கன்னா கோயிலை சுற்றி ஆழமாக தோண்டி போட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் முதலைகள் நிறையா விட்டுருப்பாங்க உள்ள. எதிரிகள்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக அந்த காலத்தில் கோயில்கள்ங்கிறது போர் செய்வதற்குரிய ஒரு இடமும். பெரிய போர் வந்துட்டுனா கோயிலும் எதற்கு பயன்படுத்தப்படும்? போருக்கு பயன்படுத்தும். படைகளெல்லாம் எங்கே நகர்த்திடுவாங்க? கோயிலுக்கு நகர்த்திடுவாங்க. கோயில் இப்போ நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் சுற்றுச்சுவர் பார்த்தீங்கன்னா வெளியே சுவராக தெரியும், உள்பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி நிற்கிற மாதிரி இருக்கும். அதில் நின்றுட்டு தான் வீரர்கள் வெளியெல்லாம் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. நீங்கள் வேலூர் கோட்டை அந்த மாதிரி கோட்டைகள் இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த காலத்தில் கோயில்கள் இப்போ மருது சகோதரர்களை எங்கே வச்சு பிடிச்சாங்க? எந்த கோயிலில்? காளையார் கோயிலில் வச்சு தான் பிடிக்கிறாங்க. மருது சகோதரர்களை கடைசியாக பிடிச்ச இடம் எது? அவங்க போர்னாலே கோயிலும் ஒரு போர்க்களமாக மாறிடும். அந்த காலத்தில் போருக்குரிய இடமாக மாறிடும். தஞ்சை பெரிய கோயில் வரலாறு எடுத்திங்கன்னா பல மன்னர்கள் கையில் அது படைகள் தங்குற இடமா பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதுக்கு சரபோஜி மன்னர் இந்த மாதிரி மன்னர்கள்லாம் பின்னால் ஆங்கிலேயர்கள் காலமெல்லாம் அதை மாற்றிருக்கிறாங்க. அது ஒரு தடவை டிஸ்கவரி ஜோதி டிவியில் காட்டினாங்க. தஞ்சை பெரிய கோயிலை எதா பயன்படுத்தியிருக்காங்க? படை வீரர்கள் தங்குற இடமா. நீங்கள் அது வரலாறு உங்களால் எடுக்க முடியும்னா எடுத்து பாருங்கள். படை வீரர்கள் தங்குற இடமா பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ அந்த கோயிலை சுற்றி என்ன இருக்கும்? அகழி இருக்கும். அப்போ அந்த அகழியில் மருத நெய்தல் நிலத்தில் வர வேண்டிய தாளை எங்கேயும் வரும், அங்கேயும் வரும், அந்த நீர்நிலைகளில் வரும். தமிழ் இலக்கணப்படி ஒரு நிலத்தில் வர்ற தாவரத்தை இன்னொரு நிலத்துக்கு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அதுக்கு திணை மயக்கம்னு சொல்லணும். என்ன மயக்கம்? திணை மயக்கம். நெய்தல் நிலத்துக்கு வர வேண்டிய ஒரு தாவரத்தை மருதல் நிலத்துக்கு சொல்கிறாரு. அப்போ இந்த தமிழ் இலக்கணப்படி என்ன சொல்லணும்? மயக்கம்னா கலப்புன்னு அர்த்தம். திணை கலந்துட்டு, திணை கலந்துட்டு. இப்போ நீங்கள் நல்லா புரியணும்னா கேரளா பார்டரில் என்ன ஊர் இருக்குது? கணபதி பாளையத்துக்கு அடுத்து மீனாட்சிபுரம் தான் சரியான பார்டர். மீனாட்சிபுரம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய தாக்கமும் இருக்கும். அது நீங்கள் அங்கே தவிர்க்க முடியாது. அது இந்த நிலத்தில் வர்ற தாவரம் அந்த நிலத்தில் வரும், வர்ற தாவரம் இந்த நிலத்தில் வரும். இந்த மாதிரி இது இலக்கியத்தில் பாடும்போதும் இதை தவிர்க்க முடியாது. அப்போ என்ன மயக்கம் வாங்க? திணை மயக்கம்னு சொல்லுவோம். சும்மா அதுக்காக கண்ட இடத்துலலாம் வராது. இப்போ கேரளாவில் வரக்கூடிய பலா பலா மா கேரளா வர்ற அளவுக்கு எங்கே வராது, தமிழ்நாட்டில் வராது. நீங்கள் மா பலா இங்கே கிடைக்கலாம், ஆனால் கேரளா அளவுக்கு வராது. நம்ம ஊரில் 10 பழம் பழுக்குன்னா அங்கே 20 பழம் பழுக்கும். எங்கே? பலா கேரளா.
ஆனால் அதே நீங்கள் தமிழ்நாடு பார்டரில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பழுக்கிற மாதிரி என்ன செய்யும் பழுக்கும். தமிழ்நாட்டின் முக்கிய தாவரம் மீனாட்சிபுரத்தில் வரும். அதுக்கு காரணம் என்னது? கலப்பு, திணை மயக்கம். இப்படி தமிழ் இலக்கியத்தில் சொல்லுவாங்க. அந்த திணை மயக்கத்தை வச்சு தான் இதில் பாடினார். அப்படிப்பட்ட இறைவன் இந்த தலத்தில் இருக்கிறாரு. பதிகத்தின் தொடக்கமே யாரை முழுமுதற் பரம்பொருளாக காட்டுது? அதுதான். அந்த தொடக்கத்தை வச்சு உள்ளே போகணும். இதையெல்லாம் தெரியாமல் சாம்பல் பூசினார், மண்டையோடு வச்சுருக்கிறாருன்னா சைவம் தெரியாதவங்க அந்த சாமி மேலே அவங்களுக்கு என்ன குறைய ஆரம்பிக்கும்? என்ன மண்டையோடு வச்சுக்கிட்டு சாம்பல் பூசிக்கிட்டு இவரெல்லாம் திருவாசகத்தில் இதெல்லாம் கேள்வியாக கேட்குறாரு. அந்த திருச்சாளலில் இதுதானே கேள்வி பதிலாக வருது. அந்த கேள்விகள்லாம் ஒரு வகையாக இருக்கும். பதில்களில் யாருடைய பெருமை வரும்? இறைவனுடைய பெருமை வரும். அந்த கேள்வியில் இதுவும் சேரும், எதுவும் சேரும், இந்த மண்டையோடு இதுவும் சேரும். கோயில் சுடுகாடு தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி கோயில் சுடுகாட்டில் இருக்கிறாரு. புலித்தோலை அணிஞ்சிருக்கிறாரு. இவர் கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை, அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, அனாதை. ஆனால் இதெல்லாம் என்னையா கடவுள் அப்படிங்கிறது தான் அது கேள்வி. இவரெல்லாம் எப்படி கடவுள்னு சொல்கிறதும் கேள்வி. இவர் கடவுள் இல்லைன்னா இவர் கோவப்பட்டான்னா உலகமே பிரபஞ்சமே சாம்பலாக போயிடும். அப்போ அவருடைய ஆற்றலை நீ தெரிஞ்சுக்கிட்டா தான் யார் பெரியாள்னு தெரியும். இப்போ நீங்கள் இதை வச்சுக்கிட்டு திருவாசகத்துக்குள்ளே போகணும். அந்த திருச்சாளல் முழுவதும் பொருள் மாறும். அது நம்ம சும்மாப்பா கோயில் சுடுகாடு இப்படி பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எத்தனை வருஷத்துக்கு? 500 யுகத்துக்கு. அப்படியே ஒத்துக்கிட்டாங்க கரூர்காரங்க. இவ்வளவு நாள் நாங்கள் பாடி இதில் இவ்வளவு பொருள் இருக்குது. அது ஃபுல்லாக இலக்கியம். அது சொல்லி கொடுத்தா தான் புரியும். எல்லாரும் அவ்வளோ ஈஸியாக நினைச்ச முடியாது, பொருள் சொல்ல முடியாது. முற்றிலும் இலக்கியம் அது. அந்த அடிப்படையில் இந்த பதிகத்துக்குள்ளே நம்ம இந்த கோணத்துக்குள்ளேயே உள்ளே போகணும். இந்த கோணத்திலேயே நம்ம உள்ளே போகும்போது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ இப்படியே நீங்கள் படிக்க 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 திருமுறையை கையாளுற திறமை வரும். இன்றைக்கி அந்த குணசுந்தரி அம்மா பேசிச்சு. அந்த அம்மா ஆச்சாரிய விஷயம் வாங்கி இன்றைக்கி 48வது நாள், நேற்றோ இன்றைக்கோ. இப்போ நான் சொன்னதை அந்த அம்மா வாயால் சொல்லுது. இப்படியே பாடத்தை கேட்டு 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 மூலத்துக்கு விளக்கம் சொல்லி, மூலத்துக்கு உரைக்கு அப்பாற்பட்டு போய் விளக்கம் சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு இப்போ என்ன வருதுன்னா, நமக்கு எதையோ படித்தோம்னா நீங்கள் சொல்கிற மாடல்லே என்ன வருதுங்குது, பொருள் சொல்ல முடியுதுன்னு அந்த அம்மா சொல்லுது. இன்றைக்கி பேசுனாங்க, நீங்கள் வேணால் கேட்டுடுங்க. ஒரு காலத்தில் இப்படி சொல்லும்போது இதெல்லாம் தேவையான்னாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த அம்மாவே ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. என்ன சொல்லுது? அவங்க எப்போவுமே நம்ம பாடத்தை ஒரே மாதிரி தான் கேட்டாங்க. இப்போ ஏதாவது திருமுறையை எடுத்தால், ஒரு தேவார பாடலை எடுத்தால் நமக்கு நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த பொருளெல்லாம் வரிசையாக என்ன செய்யுது, ஞாபகம் வருது அப்படி சொல்லுது. நமச்சிவாய மாலையில் எத்தனாவது மந்திரத்துக்கு வந்தீங்க? 20க்கு மேலே வந்தோம். ஆமாம், 23வது மந்திரம் படித்தோமா? அந்த 23வது மந்திரத்தில் என்னென்னா, அதிலிருந்து 10 மந்திரத்துக்கு கேள்வி கேட்குறாரு.